கேழ்வரகு வந்து வேலூர் மாவட்டத்தில் வாங்குகிறோம். கம்பு வந்து திருவண்ணாமலையில் வாங்குகிறோம். நாட்டு சக்கரை திருச்செங்கோட்லேருந்து வாங்குகிறோம். வணக்கம் புச்சனி. ஸோ இன்றைக்கி நம்ம சைதாப்பேட் மெட்ரோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடியாப்பு புட்டு கடைக்கு வந்திருக்கோம். இந்த இடியாப்பு புட்டு கடை நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகராக வந்து சாப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பார்க்க போனீங்கன்னா இந்த ஆவியில் வேக வச்சு எடுக்கக்கூடிய எல்லா சாப்பாடுமே ரொம்பவே ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுக்குற எல்லா சாப்பாடுமே ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அப்படி என்ன சாப்பாடுலாம் தராங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? என் பேர் வேல்முருகன். ஆனால் இந்த ஹோட்டல் தான் நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் இடியாப்பம் புட்டு, அதுலேயும் இடியாப்பம் புட்டுலேயும் நிறைய வெரைட்டி கொண்டு வரணும். எப்படி உங்களுக்கு யோசனை வந்தது? நான் ஆரம்பத்துலேருந்தே நிறைய நல்ல ஃபுட்டுக்கு வந்து நிறைய அலைஞ்சிருக்கேங்க எல்லா இடத்துலையுமே. அதனால் சரி நம்ம வந்து நல்லதாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு ஆர்வம். அதுவும் வந்து ஆர்கானிக், இப்போ வந்து ஆர்கானிக்குங்கிற ஒரு ட்ரெண்டு மாறி வருது. அதனால் சரி கொஞ்சம் எல்லோரும் பண்ணுறது பண்ண வேண்டாம், கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியான ஒரு விஷயமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயத்தில் இறங்கணும். இடியாப்பம் மட்டும் வெளில போடுறோம். ஏன்னா அது வந்து பேஷண்ட்ஸ்க்கு நிறைய இப்போ நிறைய 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்குது. அதனால் பேஷண்ட்ஸ் நிறைய கேட்குறாங்க. மற்றபடி கோதுமை இடியாப்பம் ராகி இடியாப்பம் எப்பவுமே போடுவோம் முன்னாடிலாம். இது வந்து நிறைய கேட்குறாங்க, டிமாண்ட் இருக்குனால இப்போ வெள்ளை இடியாப்பம் போடுறோம். மற்றபடி இது எல்லாமே வந்து வெள்ளை இல்லாமல் விஷயங்கள் தான். நாங்கள் சிகப்பரிசி, கேழ்வரகு, சிறுதானியங்கள் எல்லாமே, மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரி எல்லாமே போடுறாங்க. புட்டாகட்டும் இடியாப்பமாகட்டும். ஸோ இந்த கம்பு, இந்த ராகிலாம் எங்கேருந்து வாங்கிட்டு வரோம்? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வாங்குகிறோம் சார். கேழ்வரகுலாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வந்து வேலூர் மாவட்டத்தில் வாங்குகிறோம். கம்பு வந்து திருவண்ணாமலையில் வாங்குகிறோம். நாட்டு சக்கரை திருச்செங்கோட்லேருந்து வாங்குகிறோம். தேன் வந்து ஈரோட்லேருந்து வாங்குகிறோம். இதுதான் நாங்கள் வாங்குகிற தேன். இது வந்து நல்ல மலை தேன், ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க. இது வந்து கேட்டு இது பாட்டிலாக கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய. ஓகே ஓகே ஓகே. எங்கள்கிட்ட கேட்டே வாங்கிட்டு போகிறாங்க, எனக்கு ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் யாருங்க? இவங்க எல்லாம் வந்து இயற்கை விவசாயம் பண்ண முன்னோடிகள் சார். ஒருத்தர் வந்து ஜப்பான்காரர். அவரை பார்த்து தான் நம்ம நம்மாழ்வாரே வந்து அவருடைய புத்தகங்கள்லாம் படித்து தான் நம்மாழ்வார் வந்து அதில் இன்ஸ்பயர் ஆகி இவர் வந்து இவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நார்மலாக ஒரு கோயம்புத்தூரில் ஒரு அக்ரிகல்ச்சர் இதில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவருடைய புக்ஸ் எல்லாம் படித்து அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு நம்மளும் மாறணும்னு சொல்லி அவர் வந்து மாறினவர். அதே மாதிரி இந்த நெல் ஜெயராமனுங்கிறவர் வந்து நம்மாழ்வாரோடைய சிஷ்யர்னு சொல்லலாம். ஓகே. பழைய பாரம்பரிய அரிசி இருக்குன்னு பாருங்களா, அதில் வந்து ஒரு 236 வகையான அரிசியை வந்து அவர் வந்து இது பண்ணி வச்சுருக்காருங்க, சேவ் பண்ணி அதை இது வாங்கி வச்சுருக்காரு, பேட்டன் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துகிறாங்க. வருஷம் நெல் திருவிழான்னு சொல்லி நடத்துகிறாங்க. 2 கிலோ நெல் தருவாங்க. ஒரு பாரம்பரிய விதைகள், இந்த பூங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி பழைய காலத்து அரிசிகள், காட்டு யானம், இந்த மாதிரி அது நம்ம விளைச்சி அவங்களுக்கு அடுத்த வருஷம் 2 கிலோவாக கொடுத்துடணும். ஆனால் இந்த கம்பு கேழ்வரகு பற்றிலாம் பேசணும் இல்லையா, அதில் என்னென்ன குணங்கள் இருக்குது? கேழ்வரகு பார்த்தீங்கன்னா க்ளூட்டனுங்கிறது ஒரு பசை பொருளுங்க. அது வந்து ஸ்டார்ச்சை விட கொஞ்சம் கெடுதல் தான். ஆமாம், கோதுமையில் நிறைய உண்டு அது. அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, டயபெட்டிக்ஸ் உள்ளவங்க வந்து ஈவன் கோதுமையை விட கேழ்வரகு, கம்பு இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிடலாம்
நம்ம சிறுதானியங்களில் அந்த குளூட்டன் கிடையாதுங்க. அந்த பசையம் சொல்கிற அந்த குளூட்டன் கிடையாது, குளூட்டன் ஃப்ரீ. இது எல்லாமே இந்த கேழ்வரகு, கம்பு, தெனை, மக்காச்சோளம், இது எல்லாமே. இது ஒரு புட்டு சாப்பிட்டா போதும், வயிறு ரொம்ப இல்லையா? நம்ம கடையில் எதுனாலுமே இடியாப்பம் ஆகட்டும், 4 இடியாப்பம் கடலைக்கறி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 12 ஹவர்ஸ் பசிக்க கேரண்டியாக சொல்ல முடியும், பசிக்கவே பசிக்காது. அதேமாதிரி கேழ்வரகு புட்டுலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் வரைக்கும் பசிக்காது. இப்போ 6 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா காலையில் 8 வரைக்கும் உங்களுக்கு கேரண்டியாக சொல்லலாம், பசிக்கவே பசிக்காது. மாஸ்க் இப்போ தான் கழுத்து நான் சாப்பிட போகிறேன்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் புட்டு பார்த்துருப்பீங்க, அப்படியே வெள்ளை கலரில் பளிர்னு இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சிகப்பரிசி புட்டு, புதுசாக இருக்குது, ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணலாமா? ஸோ சிகப்பரிசி ஃபுட்டு, ஸோ சிகப்பரிசி புட்டு சாப்பிட போகிறேன். ஸ்மெல்லு வந்து ஒரு ஹார்லிக்ஸ் இருக்குல்ல, ஹார்லிக்ஸோட ஸ்மெல்லு வருது டேஸ்ட்டாக. இது வந்து இதமான சூட்டில் இருக்குது, நிறைய தேங்காய் வந்து துருவி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட். அந்த தேங்காவோட டேஸ்ட் வந்து மைல்டாக இருக்குது. அந்த சிகப்பரிசியோட டேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப இனிப்பாகவும் இல்லாமல் கரெக்டான ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. கரையுது, நல்லா பொடி பொடியாக போட்டிருக்காங்க. சில புட்டுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் கடைசி சொல்ல, இது ரொம்ப தூள் தூளாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. கேழ்வரகு புட்டு, நிறைய புட்டுலேயே நிறைய வகை இருக்குது பாருங்கள். கேழ்வரகு புட்டு தான், இதுலேயும் நிறைய தேங்காய் போட்டிருக்காங்க. அந்த நாட்டு மனம், கேழ்வரகோட ஸ்மெல்லு, இதுலேயும் நாட்டு சக்கரை மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த கேழ்வரகு வந்து சில இடத்துல சாப்பிட சொல்ல கொஞ்சம் கசக்கும், இல்லை அந்த கசப்பு ரொம்ப மைல்டாக இருக்குது, கொஞ்சம் தான். ஆக்சுவலி கசப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாட்டு சக்கரையோட மிக்ஸ் ஆகி இந்த தேங்காயோட சாப்பிட சொல்ல தேங்காயில் இருக்க அந்த ஸ்வீட்னஸ் இதில் வருது. ஏன்னா இதில் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக போட்டுருக்கேன் கம்பேர் பண்ண சொல்ல, பெருசு பெருசாக இருக்குது. இது வந்து உதிரி உதிரியாக இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி நல்லா டைட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. என் லைஃப்லேயே நான் பார்த்த முதல் இடியாப்பம் இவ்வளோ திக்காக, ஒரு நூடுல்ஸ் லெவலில் திக்காக இருக்குது. இது மேலே நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் வெள்ளையாக இல்லாமல் ஏன் ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா, தேங்காய் பால் அண்ட் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாட்டு சக்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணப்படுது இங்கே, வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறதுல. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு. ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். தேங்காய் பாலில் நல்லா டிப் பண்ணப்பட்ட சுட சுட இருக்க இந்த இடியாப்பத்தை நம்ம சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. யூஸ்வலான தேங்காய் பாலில் சுகர் அதிகமாக இருக்கும், இது மைல்டாக இருக்குது. அண்ட் தேங்காய் பால் பற்றி சொல்லி ஆகணும், அதான் அந்த நாட்டு சக்கரை டாமினேஷன் இருக்குது. தேங்காய் பாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை, கரெக்டாக இருக்குது. லைக் இடியாப்பத்தோடு மிக்ஸ் ஆகிறதுனால அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இடியாப்பத்தை நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். எவ்வளோ திக்னஸ் இருக்குது பாருங்கள், செம்ம திக்கு. இடியாப்பம் சரியான திக்கு. அப்பா, அருமையாக இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இடியாப்பம் நம்ம பால் சாப்பிட்டோம், தேங்காய் பால் வித் நாட்டு சக்கரை. இது வந்து இடியாப்பம் வித் குருமா கடலைக்கறி. தெரியுதா?
ஸோ என்னென்னா இந்த ஹோட்டலில் எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அதில் இடியாப்பமும் கடலைக்கறியும் சாப்பிட போகிறோம். எவ்வளோ திக்கு பாருங்கள். இடியாப்பம்னா அப்படியே கரையணும். இது அவ்வளோ திக்காக இருக்குது இடியாப்பம். கடலைக்கறியோட குருமாவை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம். சாப்பிடலாமா? குருமா அதுலேயும் நிறைய தேங்காய். ஆக்சுவலி குருமாலேயும் நல்லா தேங்காயோட டேஸ்ட் அதிகமாக இருக்குது, டாமினண்ட்டாக இருக்குது. அண்ட் கடலை நார்மலாக வீட்டில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அந்த கடலை டேஸ்ட்டு தான். ஸோ குருமா கொஞ்சம் ஸ்பைஸ் லைக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அதுக்காக நிறைய தேங்காவை போட்டியிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. இந்த குருமாவோட இடியாப்பம் சாப்பிட்றது எப்போவுமே டேஸ்ட் ஹைலைட்டாக இருக்கும். இதில் மிளகாலாம் போட்டு அரைச்சி தேங்காய் நிறைய ஊற்றிருக்காங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் மைல்டான ஸ்பைஸ்னஸில் சூப்பராக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்த்தான ஃபுட்டை கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஊர் மக்களுக்கு. அதுவும் நம்ம ஊரில் அதிகமாக குணமே படுத்த முடியாத இருக்கக்கூடிய ஒரு நோய்னா டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தான ஃபுட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க போனீங்கன்னா நொறுக்கு தீனிகள் அதிகமாக சாப்பிட்ற ஒரு ஜென்ரேஷனாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாவே திம்முன்னு ஆகிடும் இல்லையா? சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமாம், வயிறு ஃபுல்லாகவே இருக்கும், பசிக்கவும் செய்யாது. ஹெல்த்தாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும், மெட்டபாலிசம் ஒழுங்காக வேலை செய்யும். ஸோ பார்க்க போனீங்கன்னா கரெக்டாக இந்த சைதாப்பேட்டை மெட்ரோ பக்கத்தில் இருக்குது நம்ம அண்ணன் கடை. இடியாப்பம் புட்டு கடை தான் கடை பேர். சரிங்களா? வந்தாலே பெருசாக லைட்லாம் போட்டு பெரிய பேனரோடு இருக்கும் கடை. வெளியில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மெயின் ரோட்லேயே இருக்குது. சிக்னல் ஜோன்ஸ் ரோடு சிக்னல் அட்ஜஸ்டண்ட்டாகவே இருக்குங்க. மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஜோன்ஸ் ரோடு சிக்னல் இங்கே சின்ன வழியிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வரும். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும், நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். மெயின் ரோட்லேயே இருக்குது. வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு இங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். தாராளமாக சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட் சாட் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.